ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கோதுமை ரொட்டி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, மிளகாய்த்தூள், சீரகம், நறுக்கின வெங்காயம், நறுக்கின கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இப்போ நம்ம முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கோதுமை மாவு, மிளகாய்த்தூள், சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன். இப்போ முதல்ல நம்ம கையால் எல்லாத்தையும் மாவை பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சாஃப்ட்னஸ்க்காக நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொட்டி. இப்போ நம்ம ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு 2 சைடும் நம்ம நல்லா எண்ணெய் தடவிக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணியிருக்க ரொட்டி மாவு இதில் வச்சு சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்க்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம், எல்லாம் ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம இப்படி பாலித்தீன் கவரில் எடுத்து தேய்ச்சிக்க போகிறோம். மாவை உருண்டை பண்ணிவிட்டு கவருக்கு நடுவில் வச்சு நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். கையிலே இப்படியே தட்டிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டி நல்லா தட்டியாச்சு. நம்ம எண்ணெய் தடவி இருக்கனால ஈஸியாக எடுத்துக்கலாம், கையில் ஒட்டாது. இப்போ நம்ம ரொட்டியை டவாவில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இது ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். டவாவில் போட்டுக்கோங்க. மேலால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. 2 சைடும் ஈக்குவலாக வேகிற மாதிரி பார்த்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டமுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.